வணக்கம். நீங்கள் சிரிக்கும்போது முன்பற்களோட சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஒரு கேப் இருக்குங்களா? அதுக்கு பேர் தாங்க மிட்லைன் டைஸ்டமா. இந்த மிட்லைன் டைஸ்டமா எதனால் வருது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். உங்கள் பற்களில் வேறு எங்கேயுமே கேப் இல்லாமல் முன்பற்களோட சென்டரில் மட்டும் ஒரு கேப் இருந்தால் அதுக்கு பேர் தாங்க மிட்லைன் டைஸ்டமா. இது மோஸ்ட்லி ஹெரிடிட்ரி தாங்க. நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரேசஸ், மோஸ்ட்லி பிளாக் பீப்புள், நீக்ரோஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மிட்லைன் டைஸ்டமா அதிகமாக இருக்கும். இது வர்றதுக்கு கட்டை விரல் சப்புறது, வாய் வழியாக ப்ரீத் பண்ணுறது, பல்லோட சைஸும் நம்ம ஜாவோட சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது போன்ற பல ரீசன்ஸ் இருந்தாலும் ஃப்ரீனம்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ்யூனால தான் இது மேக்ஸிமம் உண்டாகுது. நம்ம ஈருக்கும் உதட்டுக்கும் நடுவில் ஃப்ரீனம்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூவோட அட்டாச்மெண்ட் நம்ம பல்லுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக நம்ம பேசும்போதும் சாப்பிடும்போதுமே அது கொடுக்குற ஃபோர்ஸ்னால் நம்ம ரெண்டு பற்களுக்கு நடுவுலையும் கேப் ஃபார்ம் ஆயிடலாம். இப்படி ரெண்டு பல்லுக்கு நடுவில் கேப் இருக்கிறதுனால அது நம்ம ஸ்மைலையும் பாதிக்கலாம், அதே சமயத்தில் நம்மளுடைய உச்சரிப்பையும் அது பாதிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது? இதை சரி பண்ணிக்கிறதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்பர் 1, லைட் க்யூர் ரெஸ்டரேஷன். அதாவது ரெண்டு பல்லுலையும் பல்லு கலரில் ஃபில்லிங் பண்ணி அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். அடுத்ததான் க்ரவுன்ஸ். ரெண்டு பல்லையும் சின்னது பண்ணி அதுக்கு மேலே கவர் போட்டு ரெண்டு பல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததான் ஃபிக்ஸட் அப்ளையன்ஸ், அதாவது நம்மளுடைய கிளிப் ட்ரீட்மெண்ட்டு. பல்லை நகர்த்தி அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை ஈஸியாகவே க்ளோஸ் பண்ண முடியும். இதில் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணாலும் இந்த ஃப்ரீனம்ங்கிற டிஷ்யூ நம்ம பல்லுக்கு பக்கத்துலேயே அட்டாச் ஆகிருக்கிறனால அது கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஃபோர்ஸ்னால் மறுபடியும் இந்த கேப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் எது பண்ணி நம்ம கேப்பை க்ளோஸ் பண்ணாலும் ஃபைனலாக ஃப்ரீனக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஃப்ரீனம்ங்கிற அந்த சின்ன டிஷ்யூவை நம்ம லேசர் மூலமாகவோ இல்லை சர்ஜிக்கல் பிளேட் மூலமாகவோ நம்ம நிரந்தரமாக அகற்ற வேண்டியது இருக்கும். இந்த ஃப்ரினக்டமி பண்ணிக்கிறதுனால நம்ம உதட்டுக்கோ ஈறுகளுக்கோ இல்லை பல்லுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. நம்ம இந்த டைஸ்டமாவை க்ளோஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய ஸ்மைலும் என்ஹான்ஸ் ஆகும், அதே சமயத்தில் நம்மளுடைய வார்த்தைகள், உச்சரிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.